இந்த நாளின் வார்த்தைகளையும் கர்த்தர் நம்ம கிருபையாய் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ராஜாவாகிய தாவீதும் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவும் என்கிற தலைப்பிலே சில சத்தியங்களை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமா இருந்து அறிந்து கொள்ளவும் அதை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சென்ற வாரம் தியானித்த அந்த பகுதியில் பார்த்தோம், அவருடைய ஞானம், புத்தி, பூர்வ ஆலோசனைகள் இவைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் சில காரியங்களை மனுஷருடைய வாழ்விலே ஆங்காங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவைகளை பூரணமாய் புரிந்து கொள்வது மிக கடினம். ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்ட சரித்திரங்களை வாசிக்கும் போது, ஓ, தேவன் இப்படியெல்லாம் எண்ணம் வச்சுதான் இந்த காரியத்தை இப்படி செய்கிறாரோ, இந்த எண்ணத்தோடு தான் இதை இப்படி செய்கிறாரோ, இவரை கொண்டு இந்த காரியத்துக்காக தான் இப்படி செயல்படுகிறாரோ என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் ஓரளவுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானுடைய துணையினாலே வேதத்தை வாஞ்சியோடு தியானிக்கும் போது அதில் இருக்கிற மறைவான இணைப்புகள், சத்தியங்கள், யோசனைகள், ஆண்டுடைய தீர்மானங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு, அவரை போல ஞானம் உள்ளவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லும் போது அந்த ஞானத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். மனுஷரை உருவாக்கினதும், இந்த பூமியை மனுஷருடைய குடியிருப்புக்காய் உருவாக்கினதும், இந்த மனுஷருடைய வாழ்விலே கிரியை செய்வதும் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயற்கையில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. மலைகள், மரங்கள், சமுத்திரம், மச்சங்கள் மற்றும் ஆகாய விரிவு, இன்னும் நிறைய காரியங்கள், அண்ட சராசரத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது? உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை கொண்டு, யாரை கொண்டு? குமாரனாகிய இயேசுவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்படியானால் நமக்கு தெரிந்திருக்கிற இந்த உலகம் மட்டுமல்ல, இதுபோல இன்னும் பல உலகங்களும் நிச்சயமாக இருக்கிறது என்பதை வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம்? காணாமலே நம்பலாம். விஞ்ஞானிகள் இன்றைக்கு சொல்றாங்க, எத்தனையோ கோள்கள், கிரகங்கள் எல்லாம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. இருக்கட்டும். ஆனால் பூமியிலே மனுஷருடைய குடியிருப்புக்காய் உண்டாக்கப்பட்ட இந்த பூமியிலே மனுஷருடைய வாழ்விலே தாம் சிருஷ்டித்த தம்முடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷருடைய வாழ்விலே ஆண்டவர் வேலை செய்யும்படி, கிரியை செய்யும்படி, அவர் பல காரியங்களை ரகசியமாய் செயல்படுத்தும்படி அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு அது தெரியாது. நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். நமக்கு தெரிந்ததெல்லாம் இதுவரைக்கும் நம்ம வளர்ந்து வந்த அந்த வாழ்க்கை, நம்முடைய முன்னோர்கள், அந்த சின்ன சின்ன காரியங்கள், இது இவ்வளவுதான் தெரியும், கொஞ்சம் தான் தெரியும். அடுத்து உள்ளது தெரியாது. வசனம் சங்கீதம் நீதிமொழிகள் 27:1 சொல்லுகிறது, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளில் என்னென்ன சம்பவிக்கும் என்பதை நீ அறிய மாட்டாயே. நாளைக்கு 12ஆம் தேதி என்னென்ன சம்பவிக்கும் தெரியாது. இன்று வீட்டுக்கு போன பிறகு மத்தியானத்துக்கு அப்புறம் என்னென்ன சம்பவிக்கும் தெரியாது. அப்போ நம்முடைய அறிவு எவ்வளவு குறைவுள்ளது? 1 கொரிந்தியர் 13 தான் வாசிக்கிறோம். நம்முடைய அறிவு மிகவும் குறைவுள்ளது, அவருடைய அறிவு மிகவும் அலாதியானது. ஆகவே அந்த அறிவின் அடிப்படையிலே ஆண்டவர் என்னென்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி மரியாதை போல ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் பல காரியங்களை செய்ய அவர் ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாவீது ராஜாவை ஆண்டவர் தெரிந்து அபிஷேகம் பண்ணின விதமும், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அபிஷேகம் பண்ணின விதமும் குறித்து வேத வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். தாவீதை அபிஷேகம் பண்ணினதை குறித்து பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசித்தால் நமக்கு தெரியும் அது என்ன சம்பவம் அப்படின்னு. சவுலுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆண்டவருக்கு வேதனை வரும்போது நிச்சயமா இது மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து அந்த இடத்திலே ஒரு நல்ல மனுஷனை அவர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணுகிற அந்த காரியத்தை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16:12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ராஜா சிங்காசனத்தில் இருக்கிறாரு, ஆனா ஆண்டவர் இப்போ இன்னொரு ராஜாவை ஆயத்தம் பண்ணி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு தெரியாது. ஜனங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? உங்க ராஜா யாருன்னு ஒரு இஸ்ரவேல் மனுஷனை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவான்? சவுல் அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இல்ல, அது முடிஞ்சு போச்சு, தாவீது தான் ராஜா. தாவீதுடைய பெற்றோருக்கு தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. எவ்வளவு மறைவாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா. அப்போ என்னை எதற்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்?
ஹல்லேலூயா. யோசித்து பார்க்க எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் நிருபத்தின் 1ஆம் அதிகாரம் 5, 9 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசித்தால் அங்கே பிதா தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அபிஷேகம் பண்ணினார் என்கிற வசனங்கள் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 5, 9 வசனங்கள். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். ஹல்லேலூயா. யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள்? சங்கீதம் 45 நம்ம வாசிக்கிறோம். இங்க புதிய ஏற்பாட்டில் அது திரும்ப மேற்கோள் காட்டப்படுகிறது. எதற்காக? இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தைகள். ஹல்லேலூயா. தூதர்கள் எவ்வளவோ இருக்கிறாங்கப்பா, அவர்களில் யாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தெரிந்து கொண்டு அவரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 2ல இந்த காரியத்தை தான் பார்க்கிறோம். இன்னும் மறைவாய் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள் ஏராளமானவற்றிலே கிறிஸ்துவானவர் எப்படி பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை நாம் வாசித்து அறிய முடியும். நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி அழைக்கப்பட்டு ஆண்டவரால் மகிமைப்படுத்தப்பட்டு கனம் பண்ணப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு இரட்சகர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதிலிருந்து, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதிலிருந்து அவருடைய வாழ்க்கை எல்லாம் பார்க்கும் போதும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போதும் நிறைய ஒப்புமைகளை நாம் பார்க்க முடியும். இவர் வாழ்வில் நடந்த நிறைய காரியங்கள் எப்படி கிறிஸ்துவனுடைய வாழ்விலும் இருக்கிறது, ஆங்காங்கே இருக்குது, ஒரு சாயலா இருக்கிறது. எப்பவுமே போன வாரம் நான் சொன்னேனே, பழைய ஏற்பாடு என்ன செய்கிறது? முன்னோக்கி பார்க்கிறது. புதிய ஏற்பாடு பின்னோக்கி பார்க்கிறது. இவை இரண்டுக்கும் இடையில் நிற்கிற அந்த மத்தியஸ்தராகிய ஒரு மேன்மையான ஒரு நபர் தான் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாடும் இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிறது, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுகிறது. இவைகளை இணைத்து வாசித்து அறிந்து கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படி மறைவாய் இருந்து அற்புதமாய் அதிசயமாய் திட்டம் பண்ணி தீர்மானித்து காரியங்களை நடப்பிக்கிற ஆண்டவர் என்னையும் அபிஷேகித்திருக்கிறார் என்றால் என் வாழ்விலும் அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. என்னை நோக்கி வருகிற ஆண்டுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாய் போகாது, அது எனக்குள்ளும் கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விபிஎஸ் பிள்ளைகளுக்கு நடக்கும்போது அந்த புத்தகத்தில் இருந்த ஒரு வாக்கியம், நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் கூட சில சமயம் ஒரு புத்தகத்திலேயோ இன்னொரு விதத்திலேயோ வாசிக்கும் போது நமக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கிறது. அதில் விதைக்கிறவனுடைய உமை நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த பாடத்தில் ஒரு பகுதியில் ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு சின்ன குறிப்பு. என்ன குறிப்பு தெரியுமா? ஆசிரியர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன? ஒரு விதையை நீங்கள் மண்ணை கொஞ்சம் ஆழமாக மண்ணை நீக்கிட்டு தோண்டி அதில் விதையை வைத்து மண்ணினால் மூடும்போது அந்த விதை அதுக்கப்புறம் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா செடி வளராது. அவ்வளவுதான். விதை என்னவா இருக்கிறது? மறைந்து இருக்கிறது. அது உள்ளதான் இருக்கும், மறைந்து இருக்கும். ஆனா அந்த விதை என்ன செய்து கொண்டிருக்கும்? விதை அதற்குள் ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கும், ஒரு கிரியை நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு கிடைக்கிற சத்து, தண்ணி, இதை வைத்து அது ஏதோ ஒன்று அதுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். அதை உருவாக்கினவர் யார்? ஆண்டவரே. ஹல்லேலூயா. தங்கள் அந்த கனி விருட்சங்களையும் விதைகளுடைய கனிகளையும் காய்களையும் விருட்சம் எல்லாம் உருவாக்கி வார்த்தையினால் கட்டளை கொடுத்து அவர் உருவாக்கி விட்டவர். அடுத்து சொன்னபடியே இன்றைய நாள் வரைக்கும் நம்ம எந்த இடத்துல எந்த விதையை விதைத்தாலும் அந்த விதை தூங்குவதில்லை. அது உள்ளே இருந்து மண்ணுக்குள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. குறிப்பிட்ட நாள் வரும்போது மேலே பூமிக்கு மேலே அது மெல்ல தெரிய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது. ஒரு கட்டத்தில் நம்ம அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய விருட்சமாய் மரமாய் அது மாறுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? கடுகு விதை. எப்பா, நீங்க கடுகை பாருங்க, அந்த மரத்தையும் பாருங்க. இப்போ நம்ம ஊரில் ரொம்ப சின்ன ஒரு செடியாக தான் இருக்கும், நமக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஆனால் நான் வாசித்த அந்த புத்தகத்தில் அது ஒரு பெரிய மரமாய் கூட இருக்கிற அளவுக்கு பெரிய ஒரு செடியா அல்லது மரமாக வரக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்குது அவங்க தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில். அதனால தான் ஆண்டவர் அதை சொல்லி காட்டுகிறார். இப்போ நீங்கள் பார்க்குறது இவ்வளவு சின்ன கடுகு,
ஆனா அது வளர்ந்து விருட்சமாகும் போது எவ்வளவு பெரிதாகிறது? ஏனென்றால் அந்த விதைக்குள் ஒரு கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது அந்த சரீரத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறோம்? கடைசியாக அந்த அது அடக்கம் பண்ணுகிற நேரத்தில் என்ன வசனம் சொல்லி அடக்கம் பண்ணுவாங்க? இதை விதைக்கிறோம், இந்த சரீரத்தை மகிமையில் இது எழும்புவதற்காக இதை விதைக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, நமக்குத்தான் அந்த நம்பிக்கை உண்டு. மீண்டும் இந்த சரீரம் புது மேனியுடன் பரிசுத்தமான சாயலுடன் இது எழும்பி வரும் என்கிற நம்பிக்கையிலே நாம் அதை அடக்கம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அதை விதைக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படியானால் நமக்குள் விதைக்கப்பட்ட விதை, விசுவாசமாகிய விதை, அது ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த விதை விதைக்கப்பட்ட சுவிசேஷத்தை கேட்ட நாளிலிருந்து அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியாத விதமாய் அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த உண்மையில ஆண்டவர் சொல்லும்போது இந்த எஜமான் ஒருவன் நிறைய விதைச்சிருவான். ஊழியக்காரர்கள் வந்து கேட்பாங்க, வேலையாட்கள், எஜமானே நீங்க நல்ல விதை தானே விதைச்சிங்க? ஆமா. அப்போ இந்த களைகள்லாம் எங்க இருந்து வந்தது? அவனுக்கு தெரியாத விதமாய். வசனம் என்ன சொல்றது? அவனுக்கு தெரியாத விதமா. எப்படி எப்போ வளர்ந்ததுனே தெரியல. களைகள் அவ்வளவு வேகமாய் வளர்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை வளராதா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை தூங்கிருமா? மறைந்து போகுமா? இல்ல, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நன்றாய் ஒரு சத்தியத்தை அறியணும். எனக்குள் விதைக்கப்படுகிற வார்த்தைகள், நான் ஞாயிறு ஆராதனை தோறும் கேட்கிற வசனங்கள், நான் வேதம் வாசிக்கும் போதும் தியானிக்கிற வார்த்தைகள் எனக்குள்ளே விதைக்கப்படுகிறது. அது வளர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கும். அது ஒரு நாளும் தூங்காது. ஹல்லேலூயா. நான் தூங்குவேன், நான் முழிப்பேன், நான் வேலை செய்வேன், நான் என்னவும் பண்ணுவேன். எனக்குள் இருக்கிற வசனம் என்னை மாற்றிக்கொண்டே இருக்கும். எனக்கு தெரியாத ஒரு மாற்றம் எனக்குள் நடந்து கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கும் மற்றவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம். அவர்கள் அந்த ஒரு பிறப்போடு அடுத்த ஒரு மரணம் மட்டும்தான். நமக்கு அப்படி இல்லை. அந்த பிறப்புக்கும் மரணத்துக்கும் இடையிலே மாம்சம் மரித்து கொண்டே இருக்கிறது. சரீரம் மரிக்கிறதில்லை, மாம்சம் மரித்து மரித்து ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் தேவனுடைய தீர்மானம், அவருடைய கிரியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பக்திக்குரிய செயல்களை செய்தாலும் ஆண்டவரை அறியாத எவருக்குள்ளும் மாம்சம் மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் நமக்குள் அந்த மாம்சம் மரித்து கொண்டே இருக்கிற ஒரு கிரியையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்துக்கு இடம் கொடுத்துட்டா போதும், அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் தாவீது தான் ராஜா ஆவான் என்பதை அவர் அறியவில்லை. அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என் பொறுப்பில் கொடுக்கப்பட்ட ஆடுகளை நான் நல்ல பத்திரமா பாதுகாத்து மேய்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு தெரிந்தது அவ்வளவுதான். ஆண்டவருக்கு தெரியும். அவர் ஒரு கிரியையை தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்து வைக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். இப்பொழுது அந்த கிரியை, ராஜாவாக போகிற அந்த ஒரு கிரியை தாவீதுடைய வாழ்விலே ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லூரியில் எங்களுக்கு போதகர் நல்ல ஒரு குறிப்பு கொடுத்தாரு. அமெரிக்க தேசத்தின் எல்லா ஜனாதிபதிகளை பற்றியும் சொல்லி, அந்த முதல் ஜனாதிபதி அவர் பொறுப்பேற்கும் போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதி எத்தனை வயதா இருந்தார்? அது நோட்டில் நிறைய இருக்குது, எல்லாம் வாசிக்கவும் முடியாது. ஆப்ரஹாம் லிங்கன் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது அவருக்கு அடுத்து வர வேண்டியவர் எத்தனை வயது உள்ளவராக இருந்தார்? அவருக்கு தெரியுமா அப்போ அடுத்த பிரசிடென்ட் நான் ஆவேன்னு? தெரியாது. சின்ன ஸ்கூல் படிச்சிருக்கலாம், காலேஜ் படிச்சிருக்கலாம், எங்கேயோ இருந்திருக்கலாம். அவருக்கு தெரியாது, அடுத்து வரவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? அடுத்த ஜனாதிபதி நீதான்ப்பா தீர்மானித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாருக்கும் தெரியாது, அவங்க பெற்றோருக்கு கூட தெரிந்திருக்காது. ஆனால் கர்த்தருடைய தீர்மானத்திலே அடுத்து யார் வரணும், இந்த இடத்துக்கு யார் வரணும், யார் ராஜாவாகணும், யார் ஆளுகை செய்யணும், அவருடைய திட்டத்தின்படி அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறவர். அவருடைய தீர்மானங்கள், அவருடைய யோசனைகள், அவருடைய ஞானத்தை தடுக்கவோ அல்லது மாற்றி அமைக்கவோ ஒரு மனுஷராலும் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தா எத்தனையோ முறை தோற்று போய்தான். 32 வயதில் ஆரம்பித்த அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை பல தோல்விகளை சந்தித்து தான் 56வது வயதில் அவர் பிரசிடென்ட் ஆனார். எவ்வளோ போராட்டம்! அவர் விடவே இல்லை. இதற்காக இனி போதும், இனி நான் போட்டியில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கவும் இல்லை. அவர் போராடி கொண்டே இருந்தார்.
தேவனுடைய கிரியை அவருடைய வாழ்விலே நடந்து கொண்டே இருந்தது. குறிப்பிட்ட நாளிலே அவர் அந்த தேசத்தின் அதிபதியாய் மாறினார். அவர் ஒதுங்கலை. அவர் ஒதுங்கி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஆயிருக்க மாட்டார். கருப்பினத்தவர்களுக்கான விடுதலைக்கான அந்த முக்கியமான அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணது அவர் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன். அவர் தான் அதை செய்தார். அவரை கொண்டு அதை செய்ய வேண்டும், அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தபடியினால் ஆண்டவர் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவரை ஜனாதிபதி ஆக்கினார். அவரை கொண்டு ஜனங்களுக்கு விடுதலையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. புரியுதா? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கிரியை இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்விலும் அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே உம்முடைய கிரியை என்ன இயேசப்பா, அது நடக்கும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவர் நடத்தும்படி ஒப்பு கொடுப்போமானால், காத்திருப்போமானால், அவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் நமக்குள் கிரியை செய்ய அர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். மகிமை வெளிப்படும்படி ஆண்டவர் கிரியை செய்வார். ஜாதிகள் எல்லாம் காணும்படி ஆண்டவர் கிரியை செய்வார். சகல ஜனங்களும் அணிந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிரியை செய்வார். அவருடைய கிரியைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து தியானிப்போம். இந்த தாவீது ராஜாவுக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நம்ம அறிவோம். அதையெல்லாம் குறித்து விவரமாய் சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவருடைய பிள்ளைகளும் அவருக்கு எதிராக எழும்பின சமயங்களில் கூட அவரோடு சேர்ந்து கொண்டவர்கள் என்று ஒரு சில மனுஷர்களை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் முழுவதிலுமே வாசித்து பார்த்தால், இப்போ தனியாக வாசிக்க முடியாது, அந்த அதிகாரத்தை குறித்து கொள்ளுங்கள். அதில் முழுவதுமே வாசித்து பார்த்தால் எத்தனை எத்தனை விதமான கூட்டமான ஜனங்கள் தாவீது ராஜாவோடு சேர்ந்து கொண்டார்கள் என்று அதிலே நாம் வாசிக்க முடியும். இது போக 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலும் வாசித்து பார்த்தால் அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தாவீதோடு சேர்ந்து கொள்கிறார்கள். ஆக அவர் சவுலுக்கு பயந்து ஆங்காங்கே சுற்றி ஓடி உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து ஓடுகிற அந்த ஓட்டத்திலே அப்படி நம்பிக்கை இழந்த அந்த மனுஷனோடு கூட இணைந்து கொண்ட ஒரு கூட்டம் ஜனங்களை ஆங்காங்கே வாசிக்கும். 1 சாமுவேல் 22:1-2 வசனங்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்குள் போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஆமென். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நிறைய ஜனங்கள் அவரோடு கூடிக்கொண்ட அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் ஆண்டவருடைய செயலா இருக்கிறது. அது தாவீது ராஜா யாரையும் போய் என்ன செய்யல, கூப்பிடல. நீங்க என்னோட சேர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியாது. ஏன்? அவருக்கே தன்னுடைய வீட்டில் இருக்க முடியாமல், நிலையில்லாமல் ஓடுகிற ஒரு மனுஷனோடு யாராவது போய் சேர்ந்து கொள்வாங்களா? கடினமான காரியம் இல்லையா? அவர் ஒரு நல்ல நிலையான ஒரு ஸ்தானத்தில் இருந்தாதான் அவரை தேடி 4 பேர் போக முடியும். அவரே வீட்டை விட்டு உயிருக்கு பயந்து போகும்போது யார் சேர்ந்து கொள்வார்கள்? ஆனால் 1 நாளாகமம் 12:22 வசனத்தை வாசிக்க கேட்போமா? அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எப்பா, ஒரு நாடோடி உயிருக்கு பயந்து ஓடுற மனுஷன் கூட எப்படிப்பட்ட ஜனங்கள் சேர்ந்தாங்க? மகா சேனையான ஒரு ஜனங்கள், தேவ சேனையை போல ஒரு ஜனங்கள் சேர்ந்து கொண்டார்களாம். நம்ம வாசிக்கலாம். இந்த சமயங்கள் இக்கட்டான சமயங்கள். யார் யாரெல்லாம் தாவீதை எதிர்த்தவர்கள், தாவீதை பகைத்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குறிப்பை வாசிப்போம். இப்போ ஒரு பக்கம் பார்த்தோம், தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்துவும் அப்படியே பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தாவீது ஓடி ஓடி அவர் தன் உயிருக்கு பயந்து ஓடுகிறார். அவருக்கு நிலையான இடம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் அவரோடு கூடிக்கொண்ட ஜனங்களோ இருந்தார்கள். ஹல்லேலூயா. இதுல என்ன அர்த்தம் இருக்குது, என்ன ரகசியம் இருக்குது? தொடர்ந்து வாசிப்போம். இப்போ தியானிக்கும் போது இப்படிப்பட்ட தாவீதுக்கு கூட சேர ஆதரவு கொடுக்க ஜனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை விரோதித்து எதிரான கிரியை செய்தவர்களும் இருக்கிறார்கள். முதலாவது நபர் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாரு?
சவுல் ராஜா. முதல் எதிரி யார் தான்? சவுல் ராஜா. அது நம்ம அதை குறித்து நம்ம நிறைய வாசிக்கிறோம். ஆகவே குறிப்பிட்ட வசனங்களை எடுக்கவில்லை. அடுத்த நபர், அவருடைய சொந்த குமாரர்கள் 2 பேர் எழும்புகிறார்கள். முதலாவதாய் அப்சலோம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தா தெரியும். இந்த அப்சலோம் மிகுந்த அழகுள்ளவன் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய இருதயமோ தேவனுடைய பார்வையிலே அழகுள்ளதா இருக்கவே இல்லை. ஆள் எப்படி இருந்தார்? பர்சனாலிட்டி ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனால் இருதயம் எப்படி இருந்தது? அவனுடைய பார்வையில் ரொம்ப கொடுமையா இருந்தது. ஏன்? தன் தகப்பனுக்கு விரோதமாய் தனக்குத்தானே திட்டம் பண்ணி தன்னைத்தானே உயர்த்தி இஸ்ரவேலிலே ராஜாவாக அவர் முயற்சிக்கிறார். அந்த எல்லா சம்பவங்களும் நம்ம வாசித்து பார்த்தா தெரியும். அந்த முதல் வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது வரும்போது போதும், இப்படியெல்லாம் எல்லாருடைய இருதயத்தையும் தன் பக்கமா இழுத்து அவர் தன்னுடைய சொந்த முயற்சியினால் அவர் ராஜாவாக பார்க்கிறார். அப்போ 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். இப்ப பார்த்தோம், தாவீதிடத்திலே திரளாய் ஜனங்கள் கூடி வந்தார்கள். இப்போ இங்க இன்னொரு கூட்டம் யார் பக்கமும் இருக்குது? அப்சலோம் பக்கமும் ஒரு திரளான கூட்டம் இருக்குது. அதுல முந்தின வசனம் வாசிச்சா தெரியும். அதுல நிறைய பேர் வஞ்சகம் இல்லாமல் போனார்கள். அறியாமையினாலே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம வேடிக்கை பார்ப்பதற்கென்று போனது போல் போனவர்களும் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் ஜனங்களுடைய அறியாமை எல்லாம் பயன்படுத்தி அப்சலோம் ஒரு நல்ல திட்டத்தை தீட்டி ஒரு நாளிலேயே இஸ்ரவேலின் மேல் தகப்பனை தள்ளிவிட்டு அவருடைய இடத்தில் ராஜாவாக வேண்டும் என்று முயற்சி செய்கிறதை அந்த அதிகாரத்திலே வாசிக்கலாம். எதிரி யார்? இப்போ சொந்த மகன். இனி இவர் மட்டும் இல்ல, அடுத்து இன்னொருவர் இருக்கிறார். யாரது? 1 ராஜாக்கள் 1:5. ஆகீத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். இது யாரு? இதுவும் தாவீதுடைய குமாரன். எப்படி? ஆகீத்திற்கு பிறந்த அதோனியான் இருக்குதே. அப்போ ஆகீத் யாரு? ஆகீத் யாரு? 1 நாளாகமம் 3:2 வாசிச்சிருவோம். கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்கால் பெற்ற அப்சலோம் 3ஆம் குமாரன். ஆகீத் பெற்ற அதோனியா 4ஆம் குமாரன். அப்போ அதோனியா ஆகீத் தன்னுடைய தாய் ஆகீத், அதனுடைய அம்மா ஆகீத், அவளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகீத்துக்கு தாவீதினுடைய மனைவியா இருந்த ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா இவனும் என்ன செய்கிறான்? ராஜாவாக முயற்சிக்கிறான். இதெல்லாம் வெளிப்படையான எதிரிகள். இவங்களுக்கு என்ன சம்பவித்தது என்பதை நம்ம அறிவோம். அது இருக்கட்டும். அடுத்த நபர் பார்த்தா தாவீதோடே கூட இருந்து கொண்டே இருக்கிறார், நல்ல உதவி செய்கிறார். திடீரென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அப்சலோம் ராஜாவாக நினைக்கும் போது அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு தாவீதை கைவிட்டு விடுகிறார். அது யாரு? அகித்தோப்பேல். அகித்தோப்பேல் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தாவீது ரொம்ப மன உடைஞ்சு ஒரு வார்த்தை சொல்றாரு. இவ்வளவு துரோகம் பண்ணிட்டேப்பா, இந்த அகித்தோப்பேல் இப்படியும் செய்வானா அப்படின்னு மனவேதனைப்பட்டு சொல்றார். 2 சாமுவேல் 15:31. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். வேதனையான ஒரு நேரம் இல்லை? அப்சலோமுக்கு பயந்து ராஜ்யத்தை விட்டு வனாந்தரத்துக்கு கூட்டம் கூட்டமான ஜனங்களோடு புறப்பட்டு செல்லும் போது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். இந்த கூட இவ்வளவு அருமையா இருந்த ஒரு நபர் எப்படி என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்ற வேதனையில தாவீது ராஜா அங்க சொல்லுகிறார். இனி ஆனால் இன்னும் அவரோடு கூட இருந்த அந்த கூட்டத்துல இன்னும் விசேஷமாய் சொல்லி காட்டப்பட வேண்டிய ஒரு நபர் உண்டு. அது யாருன்னு பார்த்துருவோம். இத்தனை நாள் கூட இருந்த அப்சலோம்
கஷ்ட நேரத்தில் மாறிவிடுகிறார். ஆனால் திடீரென்று வருகிற ஒரு மனுஷன், தாவீதை எந்த அளவுக்கு அவர் அறிந்திருந்தாரோ தெரியவில்லை, ஆனால் தாவீதோடு கூட அந்த கஷ்ட நேரத்திலே அப்சலோமுக்கு பயந்து ஓடும் போது தாவீதோடு கூட நானும் வருவேன் என்று சொல்லி ஒரு நல்ல அறிக்கையை செய்கிறார். யார் அது? கித்தியனாகிய ஈத்தாய். வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். இந்த ஈத்தாய் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப அருமையா இருக்கும், அதை வாசிக்கணும். ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள். அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும், கிரேத்தியர் யாவரும் பிலேத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த 600 பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன்? நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு. நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். நீ நேற்றுதானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோடே நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக என்றான். தாவீது ராஜா என்ன சொல்றாரு? அப்சலோமுக்கு பயந்து ஓடி வீட்டார் அவசர அவசரமா சொல்றாரு. பாருங்க 13ஆம் வசனம். அப்சலோம் ராஜாவாகி விட்டான் என்கிற அந்த பலத்த சப்தம் கேட்ட உடனே ஒரு மனுஷன் ஓடி வந்து தாவீது கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாரு. 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல எவ்வளவு நிர்பந்தமான நிலைமை. தாவீது உடனே எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரரை நோக்கி, வாங்க எழுந்து போயிருவோம். அப்சலோம் இப்ப வந்தா நம்மளை என்ன செய்யக்கூடாது? சங்காரம் பண்ணிடக்கூடாது. ரொம்ப நிர்பந்தமான நிலைமை, உயிருக்கு பயந்து ஓடணும், வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தையும் தனக்கு உண்டான மனுஷர்களையும் அழைத்து கொண்டு அவர் புறப்பட்டு போகும்போது இங்கிருந்து கொஞ்சம் கூட்ட 600 பேராகிய கித்தியர் அவங்க ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். இவர்கள் எப்படி இங்க வந்து சேர்ந்தார்களோ அந்த வரலாற்று சம்பவங்கள் இல்ல. அவர்கள் வந்தார்கள், இணைந்து கொண்டார்கள். அதுல கித்தியனாகிய அந்த ஈத்தாயை பார்த்து தாவீது ராஜா சொல்றார், எப்பா நீங்க நேற்று தான் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு நான் பிரயாணமா போறேன், நான் எங்க போவேனோ எனக்கு தெரியாது, நான் பயந்து ஓடுறேன், உயிருக்கு பயந்து ஓடுறேன். நீ என்ன உன் ஜனங்களோட போய் நீ இருப்பா, 600 பேரை கூட்டு வந்திருக்கிறல்ல, அவங்களோட நீ போய் உன் காரியங்களை பாருங்க, நம்பிக்கை இல்லாத என்னோட நீங்க சேர்ந்தா உங்க நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னதுக்கு ஈத்தாய் என்ன பதில் சொல்லுகிறார்? அடுத்த வசனத்துல வாசிப்போம். 21வது வசனமா. ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா என்றான். இவ்வளோ உறுதியா இருக்கிறேப்பா, சரி அப்போ நான் இனி ஒன்றும் சொல்லலை, நீயும் நடந்து வா. இதை படித்த உடனே என்ன ஞாபகம் வருது? யார் ஞாபகம் வராங்க? ரூத் ஞாபகத்துக்கு வராங்கல்ல. நகோமி எப்படி போறாங்க? நம்பிக்கையோட போகல, எல்லாத்தையும் இழந்து போறேம்மா, நீ இப்போ என் கூட வந்தா நான் கொடுக்கறதுக்கோ உனக்கு செய்யறதுக்கோ ஒன்றும் கிடையாது, எனக்கு இங்கேயும் ஒன்றும் இல்லை, இனி போகிற இடத்துல எனக்கு ஒன்றும் கிடையாது, நீ ஏம்மா என்னோட வரணும்? அவங்களுக்கும் தெரியல, ஆனால் அவங்களுடைய உள் மனதில் ஏதோ ஒன்று சொல்லுகிறது, இவங்களோட தான் போகணும். ஹல்லேலூயா. இவங்களை விட்டுறக்கூடாது, இவங்களோட தான் போகணும். இன்னைக்கு இவங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் நாளைக்கு எனக்கு இவங்களையும் இவங்களை எனக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார், நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானம். கித்தியனாகிய ஈத்தாய் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் இல்லையா? நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல மனுஷன். கூட இருந்தவங்க எல்லாம் சிதறி ஓடும் போது, மகனே எதிர்த்து நிற்கும் போது, எங்கிருந்தோ ஒரு நபர் நல்ல தீர்மானம் எடுத்து அதில் தாவீதோடு கூட இணைந்து கொள்ளுகிறார். நல்ல ஒரு விஷயம் இல்லையா? கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக ராஜாவாகிய தன்னைத்தானே ஆக்கி கொண்ட அப்சலோம் ஒரு பக்கம் இருக்கிறான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஒரு பக்கம் இருக்கிறார், அங்கே பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல அப்படியே உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும். கடைசியில் எங்க வந்து சேருதுன்னு கடைசியில் தெரியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவருடைய சிந்தையிலே நம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இன்னும் கற்றுக் கொடுப்பாராக. அப்சலோமோடும் ஒரு கூட்டம் சேர்ந்தார்கள். எப்படி இருக்குது? ஜனங்கள் அப்சலோமிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். 1 நாளாகமம் 12 பார்த்தா தாவீதோடு கூட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இங்க அப்சலோமோடு கூட்டமும் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறது? வாசிப்போம், தொடர்ந்து வாசிக்கும் போது 2 சாமுவேல் 15:23 வசனங்களை வாசிப்போம். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான். ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள். ஆமென். ராஜா எங்க போகிறார்? இப்போ சிங்காசனத்தை விட்டு, அரண்மனையை விட்டு, எல்லா வசதிகளையும் விட்டு, பதவியை விட்டு கொண்டு அவர் வனாந்திரத்திற்கு நடந்து போகிறார். அவரோடு கூட பின்பற்றதுக்கு கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ புதுசாய் தன்னைத்தானே ராஜாவாக்கி கொண்ட அப்சலோமை கூட இருக்கவும் அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தாருக்கு என்ன சம்பவித்தது, அந்த கூட்டத்தாருக்கு என்ன சம்பவிக்கிறது, நம்ம வாசித்து அறியலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபத்தில் எடுக்க வேண்டாம், வசனம் 1 சொல்லுகிறது, அவருடைய நிந்தையை சுமந்து நாமும் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையை சுமந்து, நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவர் பின்னாலே நாமும் செல்ல கடவோம். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய நிர்பந்தமான வேளையிலே அவரோடு கூட இருக்கும்படி நல்ல தீர்மானம் எடுத்தவர்கள் பாக்கியவான்கள். இந்த சிலுவையின் பாதை ரொம்ப இடுக்கமா இருக்குது, கடினமா இருக்கிறது. இந்த உபதேசத்தை யார் பின்பற்ற முடியும்? அப்படி என்று நினைத்தால் என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை பின்பற்ற முடியாது. இது எங்க போய் முடியுமோ? இவர் திரும்ப ராஜா ஆவாரா இல்ல மறிச்சு போவாரா தெரியாதே. இவரை நம்பி நம்ம போகலாமா? சந்தேகம் வரவில்லை, உறுதியாய் பற்றி கொண்டார்கள். ஹல்லேலூயா. நான் விட்டு போகவே மாட்டேன். அந்த கித்தியனாகிய ஈத்தாயை போல, ரூத்தை போல நல்ல தீர்மானம் எடுக்க நாமும் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு நபர் இருக்கிறார். இவர் நல்ல நண்பர் தாவீதுக்கு. அகித்தோப்பேலை போல ஒன்றும் தாவீதுக்கு விரோதமா ரகசியமா எதுவுமே பண்ணல. தன்னால் எல்லாம் என்ற வரைக்கும் தாவீதுக்கு உறுதுணையா இருந்தார். ஆனாலும் இவருடைய முடிவு